விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மறக்க முடியாத சில துரோகங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரு துரோகம் உங்களுக்கு இன்னும் இன்னும் கிளியராக நினைவில் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது மிகப்பெரிய அளவுல ஒரு தெளிவாகவே உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அந்த நாள், அந்த ஒரு வார்த்தை, அதை என்னால மறக்கவே முடியாது. நான் மிகவும் நம்பிய ஒரு மனிதர் இப்படி என்னை பேசிவிட்டாரே, இந்த ஒரு நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விட்டாரே என்று கதறிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு நாளையும் அந்த ஒரு நேரத்தையும் உங்களால இதுவரைக்கும் மறக்கவே முடியாது. அது ஒரு சாதாரணமான ஒரு நம்பிக்கை துரோகங்கள் கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையவே உடைத்த நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில காத்து கொண்டிருந்த அதிர்ஷ்டங்கள் வர வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி நஷ்டங்களும் தேவையில்லாத துரதிர்ஷ்டங்களும் அந்த ஒரு நபரால் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் நினைத்த உலகம் ஒரே நிமிடத்தில் அப்படியே மாறிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போக போகிறது என்றெல்லாம் மனதிற்குள் நீங்க கண்ட கனவு ஒரே நிமிடத்தில் மாறி அது உங்களுடைய மனதையே நிச்சயமாக உடைத்து போட்டிருக்கும். அந்த ஒரு அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஏன் அது மறக்க முடியவில்லை? ஏனென்றால் அது ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லைங்க. அது உங்களுடைய நம்பிக்கையை உடைத்த ஒரு விஷயமாகவே அது உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலேயே அதை நீங்க மறக்காம, இது மறக்க முடியாம இதுவரைக்கும் உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை நீங்க பற்றிருக்கீங்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடக்க, மற்றொரு பக்கம் உங்களின் மனதை உடைத்த அவமானங்களும் நிச்சயமாக ஏற்பட்டது. சமூகத்தில் கௌரவமாகவும் யாருக்கும் துரோகம் நினைக்காமலும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் உங்களுக்கு உங்களின் 10ஆம் இடமாகிய கீர்த்தி அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகுவோ அல்லது அசுப கிரகங்களோ அமரும் பொழுது நீங்கள் செய்யாத தவறுக்கு அவமானப்பட நேரிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலைகளை நீங்க மனதிற்குள் நினைத்து பார்க்கும் பொழுது அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருந்தது. வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வாழும் இடத்திலோ உங்கள் மீது அநியாயமாக பழி சுமத்தப்பட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் எவ்வளவோ விலக்கியும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் அந்த பொய் பிரசாரங்கள் நம்பி உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த பொழுது உங்களுடைய நெஞ்சங்கள் துடித்த துடிப்பு இன்னும் ஏராளமான ஒரு வழிகளையும் ஏராளமான சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். இந்த உலகத்தில் நேர்மையாக இருப்பதற்கு இதுதான் பரிசா என்று நீங்கள் கதறி அழுது இறைவனிடம் முறையிட்ட நாட்கள் பலவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கடந்த சில மாதங்களிலே நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த அவமானங்கள் உங்களை மனரீதியாக உடைத்து போட்டாலும் உங்களை இன்னும் உறுதியானவராக மாற்றிய அக்னி பரீட்சைகளாகவே உங்க மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கை இருக்கும். உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிய சம்பவங்களும் உங்களுக்குள்ள நிகழ்ந்திருக்கும். ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். இந்த மறைவிட கிரகங்களின் தசாபுத்திகள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்து உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றி போடக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். திடீரென வந்த விபத்துக்கள், எதிர்பாராத தொழில் முடக்கங்கள் அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு உறவின் பிரிவு என ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையின் நிம்மதியான நதி ஓட்டத்தை தடுத்து நிறுத்திய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எல்லாமே நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது, திடீரென்று ஏன் இந்த சோதனை என்று நீங்கள் தலையில் கை வைத்து உட்காரும் அளவுக்கு உங்களின் வாழ்க்கை ஒரே நாளில் மாறி போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போக போகிறது என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து வைத்த கனவுகளும் நீங்கள் நினைத்து வைத்த இன்னும் சில விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாற்றப்பட்டிருக்கும். அந்த சம்பவங்கள் உங்களின் தைரியத்தையே உலுக்கி உங்களை மனரீதியாக பலவீனமாக்கிய கிரகங்களின் கடுமையான சோதனை காலங்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த விதமான நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த நிகழ்வுகளினால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும்
உங்களுடைய பேச்சுக்களில் நிதானங்கள் வேண்டும். பேச்சை நிதானமாக பேசினால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நிதானத்தை இழந்து நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அது உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்தாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய செயல்பாடுகளில் திருப்தியற்ற மனநிலைமையால் குழப்பங்கள் உண்டாகும். எது செய்தாலும் அதில் எனக்கு திருப்தி கிடையாது, என்னுடைய மனதானது சந்தோஷப்படவில்லை என்று நீங்கள் நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேவையில்லாத பிரச்சனைகளை இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. சமூக பணிகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்ல விதமான நிலைமைக்கு நிச்சயமாக உங்களை தள்ளிவிடும். எதிர்பாராத செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சாதகமான நாட்களும் சாதகமான விஷயங்களும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு பக்கம் நல்ல ஒரு செய்திகளும் தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகுது. ராசி 3ஆம் இடமாகிய தகவல் தொடர்பு மற்றும் பாக்கியஸ்தானங்கள் சுப கிரகங்களின் பார்வையால் புனிதம் அடைவதால் உங்களுடைய காதுகளில் எப்போதுமே மகிழ்ச்சியான செய்திகள் மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல விழ ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் பிரச்சனைகளை மட்டுமே தேடிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகளும் அசுப செய்திகளுமே வருகின்றதை என்று கலங்கிய உங்களுடைய மொபைல் போனுக்கும் வீட்டிற்கும் இனிமே தொடர்ந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். அது உங்களின் தொழில் வெற்றியாக இருக்கலாம், பிள்ளைகளின் உயர்கல்விக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் வெளிநாடு செல்லும் யோகமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அப்படிப்பட்ட நாட்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான செய்தியாக மாறி உங்களுடைய வாசலை தேடி வந்து உங்களுடைய வாசல் அளவுக்கு நல்லதையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கொண்டாட்டமாக சுப செய்திகளில் நீங்கள் நனைய போகும் ஒரு பொற்காலமும் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதையில் செல்லும். துன்பங்களின் இருண்ட காலம் முடிந்து இன்பங்களின் ராஜபாட்டை உங்களுக்குள்ள இப்பொழுது திறக்கப் போகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தின் இறுதி தீர்ப்பு. இதுவரைக்கு தலைகீழாக மாறியிருந்த உங்களின் வாழ்க்கை இனி நீர்வழியில் அசுர வேகத்தில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் தொடும் காரியங்கள் யாவும் தங்கும் தடையும் இன்றி முடிந்துவிடும். சமுதாயத்தில் இழந்த கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு பல மடங்கு கூடுதலாகவே கிடைத்துவிடும். எனவே விருச்சிக ராசிக்காரங்க சாதித்து காட்டிவிட்டார் என்று உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடைத்து போகும் அளவிற்கு உங்களின் வாழ்க்கையின் தரமானது நிச்சயமாக உயர்த்தப்படும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இன்று நீங்கள் கதறி அழுது இறைவனிடம் முறையிட்ட நாட்கள் பலவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கடந்த சில மாதங்களிலே நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த அவமானங்கள் உங்களை மனரீதியாக உடைத்து போட்டாலும் உங்களை இன்னும் உறுதியானவராக மாற்றிய அக்னி பரீட்சைகளாகவே உங்க மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கை இருக்கும். உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிய சம்பவங்களும் உங்களுக்குள்ள நிகழ்ந்திருக்கும். ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். இந்த மறைவிட கிரகங்களின் தசாபுத்திகள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்து உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றி போடக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். திடீரென வந்த விபத்துக்கள், எதிர்பாராத தொழில் முடக்கங்கள் அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு உறவின் பிரிவு என ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையின் நிம்மதியான நதி ஓட்டத்தை தடுத்து நிறுத்திய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எல்லாமே நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது, திடீரென்று ஏன் இந்த சோதனை என்று நீங்கள் தலையில் கை வைத்து உட்காரும் அளவுக்கு உங்களின் வாழ்க்கை ஒரே நாளில் மாறி போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போக போகிறது என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து வைத்த கனவுகளும் நீங்கள் நினைத்து
எடுத்து வைத்த இன்னும் சில விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாற்றப்பட்டிருக்கும். அந்த சம்பவங்கள் உங்களின் தைரியத்தையே உலுக்கி உங்களை மனரீதியாக பலவீனமாக்கிய கிரகங்களின் கடுமையான சோதனை காலங்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த விதமான நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த நிகழ்வுகளினால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானங்கள் வேண்டும். பேச்சை நிதானமாக பேசினால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நிதானத்தை இழந்து நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அது உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்தாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய செயல்பாடுகளில் திருப்தியேற்ற மனநிலைமையால் குழப்பங்கள் உண்டாகும். எது செய்தாலும் அதில் எனக்கு திருப்தி கிடையாது, என்னுடைய மனதானது சந்தோஷப்படவில்லை என்று நீங்கள் நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேவையில்லாத பிரச்சனைகளை இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. சமூக பணிகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்ல விதமான நிலைமைக்கு நிச்சயமாக உங்களை தள்ளிவிடும். எதிர்பாராத செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சாதகமான நாட்களும் சாதகமான விஷயங்களும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு பக்கம் நல்ல ஒரு செய்திகளும் தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகுது. ராசிக்கு 3ஆம் இடமாகிய தகவல் தொடர்பு மற்றும் பாக்கியஸ்தானங்கள் சுப கிரகங்களின் பார்வையால் புனிதம் அடைவதால் உங்களுடைய காதுகளில் எப்போதுமே மகிழ்ச்சியான செய்திகள் மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல விழ ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் பிரச்சனைகளை மட்டுமே தேடிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகளும் அசுப செய்திகளுமே வருகின்றதே என்று கலங்கிய உங்களுடைய மொபைல் போனுக்கும் வீட்டிற்கும் இனிமே தொடர்ந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். அது உங்களின் தொழில் வெற்றியாக இருக்கலாம், பிள்ளைகளின் உயர்கல்விக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் வெளிநாடு செல்லும் யோகமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அப்படிப்பட்ட நாட்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான செய்தியாக மாறி உங்களுடைய வாசலை தேடி வந்து உங்களுடைய வாசல் அளவுக்கு நல்லதையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கொண்டாட்டமாக சுப செய்திகளில் நீங்கள் நனைய போகும் ஒரு பொற்காலமும் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதையில் செல்லும். துன்பங்களின்